சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. பிரதமர் மோடியின் தமிழக பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தகவல். 2 வந்தே பாரத் ரயில்களின் சேவையை தொடங்கி வைக்க வரும் 20ஆம் தேதியன்று பிரதமர் வருகை தருவார் என கூறப்பட்ட நிலையில் பயணம் ரத்து. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் முக்கிய ஆலோசனை. அமர்நாத் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்தும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ தளபதி மனோஜ் பாண்டேவுடன் விவாதித்ததாக தகவல். மக்களவை முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சந்திப்பு. மீண்டும் சபாநாயகர் வேட்பாளராக ஓம் பிர்லா அறிவிக்கப்படலாம் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கும் நிலையில் ஆலோசனை. ஏழை மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை நியாயப்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். 1000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டவர்களின் வாய்ப்புகளை நீட் தேர்வு தட்டி பறிப்பதாகவும் வலைப்பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுக அதையே மீண்டும் செய்யும் என்றும் பேட்டி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வனபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. ஜனநாயக ரீதியில் நடக்க வேண்டிய தேர்தல்கள் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தவறாக நடப்பதால் இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லை என பிரேமலதா கருத்து. குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்தே அரசியல் அமைப்பு மீது பிரதமர் மோடி பெரும் மரியாதையை வெளிப்படுத்தி வருவதாக அண்ணாமலை கருத்து. பிரதமரை அரசியல் சாசனத்திற்கு தலைவணங்க செய்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதற்கு பதில். தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாக சசிகலா அறிவிப்பு. தாம் கேட்கும் கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டி வரும் என்று பேட்டி. இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆகப்போகுது அப்படிங்கிறத பாருங்க. நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதிலை சொல்லணும். நபிகள் காட்டிய வழியில் சமத்துவம் சகோதரத்துவத்தை பின்பற்றி வாழும் இஸ்லாமியர்களுக்கு பக்ரீத் வாழ்த்து தெரிவிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. உலகில் அன்பும் அமைதியும் தழைத்தோங்க அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திடுவோம் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. கோவை மதுக்கரை அருகே இரவு நேரத்தில் காரை வழிமறித்து தாக்கிய முகமூடி கொள்ளையர்கள். 2 கார்களில் சென்று பணம் பறிக்க முயன்ற கேரளாவைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவனந்தபுரத்தில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்திற்கு சென்ற மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி. முதல் முறையாக வருகை தந்த சுரேஷ் கோபிக்கு சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்ற பாஜக மாவட்ட நிர்வாகிகள். டெல்லியில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகத்தை அடித்து உடைத்த பாஜக தொண்டர்கள். தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்க்க வலியுறுத்தி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தாக்குதல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஊடுருவல் சாத்தியம் என்பதால் அவற்றை ஒழிக்க வேண்டும் என எலான் மஸ்க் கருத்து. இந்தியாவின் இவிஎம்கள் பாதுகாப்பானவை என முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பதிலளித்த நிலையில் எதையும் ஹேக் செய்ய முடியும் என எலான் மஸ்க் பதிவு. ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த BMW கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. காரில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் தீயணைப்பு வாகனம் வருவதற்குள் முற்றிலுமாக எரிந்து சேதம். ஹிமாச்சல் பிரதேசத்தில் சோலன் வனப்பகுதியில் பற்றி எரியும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து வனத்துறையினர் முயற்சி.
இந்தியாவின் 7 பெருநகரங்களில் சுமார் 1 கோடி அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் யாரும் குடியிருக்காமல் காலியாக இருப்பதாக தகவல். கடந்த 4 ஆண்டுகளில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் விலையுள்ள சொகுசு வீடுகள் கட்டுமானம் 1000% அதிகரித்ததாகவும் தகவல். கங்கா தசராவையொட்டி அயோத்தி சரையு நதிக்கரை பிரயாகராஜ் ஹரித்வாரில் ஏராளமானோர் புனித நீராடினர். அயோத்தி ராமர் கோயிலிலும் திரண்ட பக்தர்கள். வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தெலங்கானா போலீஸ் அகாடமிக்கு வந்த IAS பயிற்சி அதிகாரிகளில் தனது மகளை கண்டதும் சல்யூட் அடித்த SP. தன்னை விட உயர் பதவிக்கு தேர்வாகியுள்ள மகளுக்கு தந்தையர் தினத்தில் கிடைத்த கௌரவம். சுரா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.